18வது IPL திருவிழாவின் 31வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த வகையில் முதலில் பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக பிரப்சிம்ரன் சிங்கும் பிரயன்ஷ் ஆர்யாவும் களமிறங்கினர். இந்நிலையில் ஆட்டத்தின் 15.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த பஞ்சாப் அணி 111 ரன்கள் எடுத்தது. இந்த ஆட்டத்தில் பஞ்சாப் தரப்பில் அதிகபட்சமாக பிரப்சிம்ரன் சிங் 30 ரன்கள் எடுத்தார். கொல்கத்தா தரப்பில் ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதையடுத்து 112 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடத் தொடங்கிய கொல்கத்தா அணியின் சார்பாக தொடக்க ஆட்டக்காரர்களாக குவிண்டன் டி காக், சுனில் நரைன் களமிறங்கினர். இறுதியில் கொல்கத்தா அணி 15.1 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 95 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அணி 16 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பஞ்சாப் தரப்பில் சாஹல் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் IPL கிரிக்கெட் தொடரிலேயே குறைந்தபட்ச ஸ்கோரை டிஃபெண்ட் செய்து வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை பஞ்சாப் அணி படைத்துள்ளது. இதில் கொல்கத்தா அணிக்காக சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய சாஹல் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்டத்தை பெற்றார். அடுத்ததா இன்றைக்கான போட்டி, அதாவது 25வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 32வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் 5 போட்டிகளில் 4 வெற்றி, 1 தோல்வியுடன் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 போட்டிகளில் 2 வெற்றி, 4 தோல்விகளுடன் புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. எனவே டெல்லி அணி முதலிடத்துக்கு முன்னேற போட்டியிடும். அதே சமயம் ராஜஸ்தான் தன்னுடைய 3வது வெற்றியை நோக்கி களமிறங்கும். இதனால் இந்த போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது என்றே சொல்லலாம்.